அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, பெண்கள் மட்டும் செய்ய வேண்டிய தை 2ஆம் வெள்ளி விரத தீப வழிபாடு சகல ஐஸ்வர்யங்களையும் உங்கள் குடும்பம் பெற்று ஆனந்தமாய் மகிழ்ச்சியாய் நோய் நொடி இல்லாமல் நீங்கள் வாழ தவற விட்டு விடாதீர்கள். இந்த நாளை 23/1/2026 அன்று செய்ய வேண்டிய வழிபாட்டை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஓர் அறிவிப்பு. பிப்ரவரி 15ஆம் தேதி மாசி மகா சிவராத்திரி. இந்த ஒரு நாளை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. தவற விட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை இழக்கக்கூட நேரிடும். அந்த நாளில் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சிவ பூஜை, நாங்கள் சொல்லித்தர பூஜையில் ஏதாவது ஒரு சிவ பூஜையை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செய்யுங்க. அது எந்த நேரத்தில் செய்யணுங்கிற ஆலோசனை எல்லாமே கொடுப்பாங்க. இரவு செய்ய முடிஞ்சால் இரவு செய்யுங்க, இரவு செய்ய முடியல பகலில் கூட செய்யலாம். சரிங்களா? இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்களது மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். டிஸ்பிளேல எங்களது வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு மகா சிவராத்திரி அல்லது சிவாய நம அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அந்த மகா சிவராத்திரி குழுவினுடைய கட்டண விவரங்கள் வழங்குகின்றேன். நான் இப்போ ஒரு பூஜை சொல்லித்தரேன். இந்த பூஜையை பெண்கள் கண்டிப்பாக செய்யணும். அதனால தான் பெண்கள் மட்டும் செய்யும் பூஜை அப்படின்னு நான் தலைப்பு கொடுத்துருக்கேன். உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சுக்கிர யோகமும் லக்ஷ்மி யோகமும் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க பெற்று எல்லா விதமான செல்வங்களையும் நீங்கள் பெற்று மகிழ்ச்சியாய் ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் என்பதற்காகவும் இந்த பூஜையை செய்யணும். இந்த பூஜையை 2 முறையில் செய்யலாம். ஒன்று, விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம். இல்லையா, விரதம் இல்லாமல் வழிபாடு மட்டும் பண்ணுற சாமி அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்கள் விருப்பம்தான். பொதுவாக வெள்ளிக்கிழமை வழிபாடு அப்படின்னாலே ரொம்ப மங்களத்தை தரும். அதுவும் குறிப்பாக தை மாதத்தில் வர வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த வழிபாட்டை விரதம் இருந்து செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி விரதத்தை தொடங்கி மாலை 6 மணிக்கு மேலே நான் சொல்கிற பூஜையை செஞ்சுட்டு விரதத்தை முடிச்சுக்கோங்க. இல்லை சாமி, எனக்கு வேலை இருக்குது, என்னால் விரதம் இருக்க முடியாது, மாலை என்னால் பூஜை செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க காலையில் நேரத்தில் நீங்கள் பூஜை செஞ்சுக்கலாம். அது எந்த நேரம்னா பிரம்ம முகூர்த்த நேரம், அல்லது காலை 6 மணிலேருந்து 7 மணி, அல்லது காலை 9:30 10:30 இந்த நேரத்தில் பூஜை செஞ்சுக்கலாம். மாலை பூஜை செய்கிறதா இருந்தால் மாலை 6 மணிலேருந்து இரவு 9:30 மணி. விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறவங்க காலையில் விரதத்தை தொடங்கி மாலை பூஜை செஞ்சுருங்க. மற்றவர்கள் நான் சொன்ன இந்த நேரத்தில் எந்த நேரத்தில் வேணால் பூஜை செஞ்சுக்கோங்க. சரிங்களா? விரதம் இருக்கிறவங்க தண்ணீர் நிறையா குடிச்சுக்கோங்க. திட உணவுகளை தவிர்த்து திரவ உணவுகள் தாராளமாக எடுத்துக்கோங்க. உங்கள் உடல்நிலையை நீங்கள் பார்த்துக்கோங்க. உடலுக்கு ஏற்றால் விரதம் இருங்க. உடலுக்கு சௌகரியம் இல்லை அப்படின்னா விரதத்தை விட்டுட்டு பூஜை மட்டும் பண்ணுங்க. சரிங்களா? பூஜை எப்படி பண்ணணும்னா, உங்கள் வீட்டு பூஜை அறையில் கிழக்கு திசை நோக்கி 9 தீபங்கள் ஏற்ற வேண்டும். அந்த 9 தீபங்களும் நமது ஆனந்தொளி அறக்கட்டளையின் அற்புத தயாரிப்பான மந்திர சக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி ஏற்றுங்கள். ரொம்ப திவ்யமாக இருக்கும். அது இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்கள். தீபமேற்றி பால் பாயாசம் அல்லது சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க. சிகப்பு மற்றும் மஞ்சள் நிற பூக்கள் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. அதை தான் அலங்காரத்துக்கும் அர்ச்சனைக்கும் பயன்படுத்தணும். உங்கள் வீட்டில் வலம்புரி சங்கு, கோமதி சக்கரம் அல்லது வேறு எந்த பெண் தெய்வ சிலைகள் இருந்தாலும் சரி, அதற்கு இந்த பூஜை நேரத்தில் பாலபிஷேகம் செய்வது ரொம்ப அற்புதமான பலன்களை சேர்க்கும். எதுவுமே இல்லைன்னா பூஜை மட்டும் பண்ணுங்க. 9 தீபங்கள் ஏற்றி நெய்வேத்தியம் வச்சு தீபம் ஏற்றி வாசனை பூக்களை கையில் வைத்துக்கொண்டு ஓம் மகாலட்சுமி தாயே போற்றிவோம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை வாய்விட்டு 108 முறை சொல்லுங்க. ஓம் மகாலட்சுமி தாயே போற்றிவோம். வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே, உங்கள் நாட்டில் தை 2ஆம் வெள்ளி ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த பூஜையை நீங்கள் செஞ்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வீடு முழுவதும் தூபதீபம் காட்டி உங்கள் வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். அந்த நெய்வேத்தியத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்கோங்க. மற்றவர்கள் அந்த நெய்வேத்தியத்தை எடுத்துட்டு வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொடுங்க. இந்த வழிபாடு பல அற்புதமான நன்மைகளை உங்கள் குடும்பத்திற்கு சேர்க்கும். நம்பிக்கையோடு செய்தால் நல்லது நடக்கும். இந்த வழிபாடு முடிஞ்சதும் உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டுவது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு அன்பு அற்புத அறிவிப்பு. மார்ச் 3ஆம் தேதி 2026ஆம் வருடம் சந்திர கிரகணம் நிகழ உள்ளது. அந்த சந்திர கிரகணம் அன்று கிரகண நேரமான 3:20 மாலை 6:50 உங்கள் குலதெய்வத்தின் பிரயோக மந்திரம் உங்களுக்கு வேண்டுமா?
வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அதை பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் குலதெய்வத்தின் பிரயோக மந்திரம்னா என்னன்னா, உங்க குலதெய்வத்திட்ட உங்க வேண்டுதலை சொல்றதுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கு. அதுதான் பிரயோக மந்திரம். மூல மந்திரங்கிறது வேற, பீஜ மந்திரங்கிறது வேற, பிரயோக மந்திரங்கிறது வேற. அதுவும் கிரகண நேரத்தில் வேணுமா? காணிக்கை மேல டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். பதிவு செய்ய கூகுள் பே நம்பர், போன்பே நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். பதிவு செஞ்சுக்கோங்க. வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு அந்த நேரத்தில் வழங்கப்படும். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.